திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட். நீங்கள் ஆன்லைனில் எதுவும் ப்ராடக்ட் வாங்க போகிறீங்களா? இந்த பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கான ப்ராடக்டை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஒரு அழகான காட்டிற்குள் ஒரு புத்திசாலியான சேவல் வாழ்ந்து வந்ததாம். அவள் மிகவும் புத்திசாலியாக இருப்பதனால் அவரை யாராலும் ஏமாற்ற முடியாதாம். அன்று ஒரு நாள் அவள் மரத்தின் மேல் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாளாம். அப்பொழுது தூரத்தில் ஒரு தந்திரக்கார நரி வந்ததாம். அதை பார்த்ததும் அவள், ஆஹா, நரி வருகிறதே என்று சிந்தித்து கொண்டே இருந்தாள். அந்த நரியும் அவளிடம் வந்தது. அந்த நரியும் சேவலிடம், என்ன சேவலே, எப்படி இருக்கிறாய், நன்றாக இருக்கிறாயா என்று பேச்சை கொடுத்தது. அதற்கு சேவலும், என்ன இது, நரி நம்மளிடம் பேச்சை கொடுக்கிறதே, அவனிடம் ஏமாந்திரவே கூடாது என்று நினைத்து கொண்டே, நான் நன்றாக உள்ளேன் நரி என்று கூறியது. அதற்கு நரி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நமது காட்டின் ராஜாவான சிங்கம் இன்று புது சட்டத்தை ஒன்று இயற்றியுள்ளார். அது என்னவென்றால், காட்டில் இருக்கும் அனைத்து விலங்குகளும் மற்றவர்களிடம் நட்பாக பழக வேண்டும், யாரும் யாரையும் எதிரியாக நினைக்கக்கூடாது என்று கூறினார். அது மட்டும் இல்லாமல் இன்று இரவு அனைவருக்கும் விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளார். நீயும் என்னோடு வருகிறாயா? நாம் இருவரும் சென்று வரலாம் என்று கூறியது. உடனே சேவல் சிந்தித்தது. இவன் கூறுவது உண்மை போல் தெரியவே இல்லையே. இதே போல்தான் நம் நண்பர்களையும் கூட்டிச் சென்று அவனுக்கு உணவாகிவிட்டான். அதனால் இவனை நம்பவே கூடாது என்று நினைத்து கொண்டே வலது பக்கம் திரும்ப அங்கு நாய்கள் கூட்டங்கள் தென்பட்டது. உடனே சேவலுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அந்த நாய்களுக்கும் இந்த நரிக்கும் ஆகவே ஆகாது. அந்த நாய்களை பார்த்தால் இந்த நரி எப்பொழுதும் பயந்து கொண்டே இருக்கும். அதனால் உடனே, நரியே நரியே, அங்கு பாரே, நாய்கள் இருக்கிறது. என்னது, நாய்களா? என்ன சொல்கிறாய் என்று பதட்டத்தோடு நரி அங்கும் இங்கும் பார்த்து கொண்டே இருக்க, அந்த நரிகள் இங்கேதான் வருகிறது என்று சேவல் கூறியதை கேட்டவுடன் நரி அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது. உடனே சேவல், ஏன் நரி ஓடுகிறாய்? இன்று தானே சிங்கராஜா நம் காட்டில் இருக்கும் அனைத்து விலங்குகளும் நண்பராக இருக்க வேண்டும் என்று கூறினார். அப்பொழுது ஏன் ஓடுகிறாய் என்று சிரித்து கொண்டே கேட்க, ஆமாம் கூறினார், ஆனால் அது இந்த நாய்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லையே. நான் நின்றால் என் உயிர் இங்கேயே போய்விடும், என்னை விடு என்று அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது. இந்த கதையின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, தன் வினை தன்னை சுடும். நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன கொடுக்க விரும்புகிறீர்களோ அதுவே உங்களுக்கும் கிடைக்கும். நன்றி. ஓகே குட்டீஸ், இன்றைக்கான ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சைனி ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி உடனுக்குடன் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே குட்டீஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.